ஹாய்ங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். ஊருக்கு எதுக்காக வந்திருக்கோம்னா நம்ம எங்கள் அத்தை விட்டு கொல்லைக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்க, கொல்லையில் கள்ளக்குடி தான் அரைச்சி ஆஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் டீ பழகம் வேண்டிட்டு இருக்கோம். கொல்லையில் கள்ளக்குடி அரைச்சி ஆஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு கொல்லையில் இருக்க கல்லை இப்போதைக்கு அரிக்க முடியாதுன்னு 1 மாதம் ஆகும். அதனால் அத்தை வீட்டில் கல் அரிக்கிறாங்க. அரிச்சிட்டு பச்சை கல்லை வாங்கிட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம். பாருங்கள், இந்த கொள்ளையெல்லாம் கல்லையெல்லாம் அரித்து ஆஞ்சிட்டு அடுத்த விவசாயம் பண்ணியிருக்காங்க. எள்ளு வீசியிருக்காங்க. எள்ளு இதெல்லாம் எள்ளு வீசியிருக்காங்க. இந்த கொள்ளையெல்லாம் வயல், இந்த வயலெல்லாம் இதெல்லாம் அரிச்ச கடல கொடிங்க. கடலையெல்லாம் ஆஞ்சிட்டு வெறுங்கொடி. இதெல்லாம் மாட்டுக்கு போடுவாங்க, மாட்டு ஆடுக்கு போடுவாங்க. அத்தை கடலக்கொடி அரித்து அள்ளி ஒரு நிழலில் போட்டுட்டு அந்த கடலக்கொடி அரித்த கொள்ளையில் எள்ளு வீசி தண்ணி விட்டுட்டாங்க. அங்கே பாருங்கள், கடலக்கொடி கல்ல ஆஞ்சிட்ருக்காங்க நிழலில். ஆஞ்சிட்டு இருந்ததை வீடியோ எடுக்க முடியலைங்க. ஆஞ்சு கடலையெல்லாம் சாக்கில் கட்டிட்டாங்க காய போடுறதுக்கு. வயல்லே தான் ஒரு ஓரமாக படுதா வச்சு காய போட்டாங்க. சாக்கில் கடலையெல்லாம் அள்ளியாச்சு. பச்சை மிளகாய் தோட்டத்தை பாருங்க. நம்ம பச்சை மிளகாய் காய்கறி, பச்சை மிளகாய் செடி எல்லாமே நம்ம வயல்லையே இருக்கு. நிறையா செடியெல்லாம் பாருங்க. பச்சை மிளகாய் பாருங்க, எவ்வளோ பெருசு பெருசாக நல்லா காய்ச்சிருக்குன்னு. கத்திரி செடியை பாருங்க. கத்திரி செடியில் உள்ள கத்திரிக்காயெல்லாம் பறிச்சாச்சுங்க. சும்மா 1 2 தான் இருக்குது இப்போதைக்கு காய்ச்சிருக்கு. காய்கறியெல்லாம் வீட்டிலையே நம்ம வீட்டு தோட்டத்திலேயே விளைய வச்சு சாப்பிட்றது. நல்லா ஒரு செடியிலேயே நெருக்கி 20 பச்சை மிளகாய் காய்க்குங்க. பாருங்க, தெரியுதா என்னன்னு தெரியல, வெயில் டைமாக இருக்குது. கொத்தரங்காய் பாருங்க, இது நம்ம வாழைத்தோட்டம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் மரம். இப்போதான் மாங்காய் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் தான் காய்க்கும். இங்கே வாங்க, மாங்காய் நல்லா நிறையா காய்ச்சிருக்கு. இப்போதான் காய்க்குது பாருங்க. இஞ்சி தெரியுதா? ஒட்டு மாங்காய் பூத்துருக்கா. யாருப்பா மாங்காய் பறிக்கிறது? மாம்பூ
அழகா இருக்குல்ல, எல்லாம் காயா இருக்கு. எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. பாருங்க எவ்வளோ காய்ச்சிருக்குங்க. ஆனால் பிஞ்சா தாங்க இருக்கு, எதுவுமே இன்னும் பெருசாக ஆகலை. கொய்யா மரம், மாமரம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.